ஆல்ரெடி வந்து பார்த்துப்போம் இல்லையா? இந்த HTML டேக், ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம HTML டேக் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல HTML க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஹெட் வந்து நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். ஹெட் வந்து பாடிக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து டைட்டில் டேக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கோம். சோ எப்பவுமே இந்த டைட்டில் அப்படிங்கிறது நம்ம ஹெட்டுக்குள்ள மட்டும் தான் வரும். வேற எந்த இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பாடிக்குள்ள வந்து H1 டேகும் பேராகிராஃப் டேகும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாக்கிறதுக்கு. டே 1ல நம்ம எப்படி HTML யூஸ் பண்ணி நம்மளோட டேக்ஸ் வந்து பாத்துருக்கோம் இன்னைக்கு. எப்படி இந்த HTML ஓட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். HTML ஓட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். HTML ஹெட் பாடி இதுதான் வந்து HTML ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம HTML ஓட ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? டைட்டில் இருந்துச்சு இல்லையா? ஸோ டைட்டில்ல மை வெப் பேஜ் அப்படின்னு சொல்றது நம்மளோட டைட்டில். ஸோ இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? H1 இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? நம்மளோட வெப் பேஜ் அப்படிங்கிறது இங்க மேல வந்துருச்சு இல்லையா? சோ இதுதான் வந்து நம்மளோட டைட்டில் மை வெப் பேஜ் அப்படிங்கிறது மேல வந்துரும். H1ல வந்து முன்னாடி என்ன இருந்துச்சு? இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. வெல்கம் டு மை வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பேராகிராஃப்ல திஸ் இஸ் a simple HTML page to demonstrate basic structure. சோ இது வந்து HTML ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இதை எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா HTML வந்து நம்ம index.html அப்படிங்கிற பேஜை வச்சு நம்ம சேவ் பண்ணா மட்டும்தான் நமக்கு HTML வந்து ரன் ஆகும். ஸோ வேற எந்த நேமும் வந்து சேவ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் உங்களோட நேம் போட்டு நம்ம சேவ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சேவ் பண்ணாம index.html அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் வந்து உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டே 2ல நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சீட் ஷீட்டோட PDF வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சீட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை DM பண்றேன் டைரக்டா. முக்கியமா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.